தைப்பொங்கலின் 2ஆம் நாளான இன்று மாட்டுப்பொங்கல் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உணவுப் பொருள்களை விளைவிக்கும் விவசாயத்தில் மனிதனுக்கு துணையாக இருக்கும் மாடுகள், எருதுகள், பசுக்கள் ஆகியவற்றிற்கு நன்றி செலுத்தும் நாளாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது. மாடுகளை குளிப்பாட்டி, கொம்புகளுக்கு வண்ணம் பூசி, மலர்களால் அலங்கரித்து அவற்றிற்கு பொங்கல், காய்கறிகள், பழங்கள் ஊட்டி மகிழ்வித்து வருகின்றனர். விவசாயம் செழிக்கவும், குடும்ப நலன் மேம்படவும் உழைப்பில் துணை நிற்கும் மாடுகளுக்கு செலுத்தும் நன்றி கடமையாக இவ்விழா அமைந்துள்ளது. சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள புகழ்பெற்ற பசு மாடத்தில் 100க்கும் மேற்பட்ட பசுக்களுக்கு சிறப்பு பூஜை செய்து அகத்திக்கீரை, பழங்கள், உணவு அளித்து மக்கள் மகிழ்ந்தனர். மாட்டுப் பொங்கலுக்காக நான் இங்கே கோஷாலைக்கு வந்திருக்கேன். ரெகுலராகவே வரும், ஃப்ரைடே இங்கே வந்து பூஜை நடக்கும். நாங்கள் ரெகுலராகவே வருவோம். இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா மாட்டுப் பொங்கல் நம்ம சனாதன தர்மத்தில் வந்து இங்கே எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வந்து தேங்க் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ அந்த மாடுகள் வந்து எல்லாமே நம்மளுக்கு தாய் மாதிரி, அந்த தாய் மாதிரியான இருக்கிறத செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு நாள். அது ரொம்பவே ஸ்பெஷல். ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்து இந்த மாடுகளோட எங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது. குழந்தை எல்லாமே இங்கே வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாட்டுப் பொங்கல் அப்படின்றது உழவருக்காக நம்ம நன்றி செய்யக்கூடிய ஒரு நாள். நம்ம வந்து உழவர் இந்த ஒரு வருஷம் வந்து உழவர் வந்து நமக்காக ஆகாரங்கள்லாம் கொடுக்குறாரு. அந்த ஆகாரத்தை யார் நமக்கு பண்ணித்தரான்னா மெயினாக பசுமாடும் காளமாடும் தான் பண்ணி கொடுக்கறது. அதுக்கு நன்றி சொல்கிற விதமாக இன்றைக்கி நம்ம மாட்டுப் பொங்கல் கொண்டாடுறோம்.